ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அந்த காலத்தில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், அதாவது ஒரு மன்னர் அப்படின்னா அவர் மான்சா மூசா. அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிற அம்பானி, அதாவது திருவய அம்பானி. அந்த அம்பானி ஒரு 100 மடங்கு அம்பானியை விட, ஒரு 100 பில்கேட்ஸை விட, ஒரு 100 எலான் மஸ்கை விட அதிகமான செல்வந்தராக வாழ்ந்த ஒரு மனிதரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மான்சா மூசா அப்படிங்கிறவர் எப்படி உலகம் முழுவதும் இவ்வளோ இந்த பேர் அவருக்கு எப்படி அவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க, மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, தன்னோட ஆடம்பரமான மக்காவுக்கு போகிற பயணத்தோட ஆடம்பரமான பயணத்தில் பல மசூதிகளை கட்டி அது மூலமாக உலகம் முழுவதும் உள்ள முஸ்லீம்ஸுக்கு இவரை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ இருந்த பேரரசர் 14ஆம் நூற்றாண்டில் இவர் தன்னோட ஆட்சி அதிகாரத்தையும் அங்கே நிலைநிறுத்தினார். எப்படி அந்த 14ஆம் நூற்றாண்டில் வந்தார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஆண்ட பேரரசர், இவருக்கு முன்னாடி இருந்த மன்னர் தன்னோட அரசை இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர் ஒரு கடல் பயணம் மேற்கொண்டு அந்த கடல் பயணத்தில் மறைஞ்சும் போயிட்டார். அதுக்கப்புறம் இவர் அந்த பேரரசை ஆண்டு பெரிய லெவலில் இவர் ஒரு கொண்டு போனார். இந்த பேரரசை கொண்டு போய் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை அந்த மாலி பேரரசை உண்டாக்குச்சு. அதுக்கு கீழே துணை ராஜ்யம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 துணை ராஜ்யத்தையும் உருவாக்கி அந்த நிலத்தையும் இவர் கையகப்படுத்தி வரிகளையும் வசூல் பண்ணார். வசூல் பண்ணதுக்கப்புறம் அந்த வரி வசூல் மூலிமா தன்னோட ராஜ்யங்களை மேலும் 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 ஒரு விரிவுபடுத்தி, ஆனால் போர் தொடுக்காமல் அமைதியான முறையில் இவர் வரி வசூல் பண்ணாருங்க. வரி வசூல் பண்ணி அந்த வரி வசூல் பணத்தை மூலிமா பல மசூதிகளுக்கு கட்டினார். மசூதிகளுக்கும் கல்விகளுக்கும் அந்த காலத்திலேயே முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால் மக்களுக்கு இவர் ரொம்ப கவர்ந்து தன்னோட ஆடம்பரமான வாழ்க்கையை விட மக்களுக்கான கல்வியும் வளர்ச்சியும் தான் முக்கியம் அப்படின்னு அப்போவே இவர் நினச்சாருங்க. அதனால் முஸ்லீம்கெலாம் மூலிமா முஸ்லீம்ஸ் மத்தியில் இவர் மிகப்பெரிய ரொம்ப ப்ரமோட் ஆகிட்டாருங்க. அப்போவே ப்ரமோட் ஆகிட்டார். நான் தன்னோட ஒரு செல்வந்தனா அந்த காலத்திலே காமிச்சிக்காமவும் இருந்தார். அப்படி இருந்த ஒரு மனிதர் தான் ஒரு பேரரசை உருவாக்கின மனிதர்களுக்கு கீழே அந்த காலத்திலேயே வெள்ளைக்காரங்களையே திரும்பி பார்க்க வச்சார். ஏன்னா இவர்கிட்ட இருக்கிற சொத்து மதிப்பு இவர் தங்கம் அனுப்புனா மட்டும்தான் பணம் அந்த பணம் நான் சேரும். ஏன்னா ஆப்பிரிக்காவில் மாலி பேரரசுலேருந்து அந்த சுரங்கத்திலேருந்து இருக்கிற தங்கம் அதிகமான தங்கம் இப்போவே இவ்வளோ கிடைக்குது அப்படின்னா, அந்த காலத்தில் நினச்சி பாருங்கள், 14ஆம் நூற்றாண்டு நினச்சி பாருங்கள், எவ்வளோ தங்கம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு அப்போவே நினச்சி பாருங்கள். மாசா மூசாவோட மொத்த சொத்து மதிப்பு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $400 பில்லியன். அதாவது $400 பில்லியன், மில்லியன் வேறு, பில்லியன் வேறு. பில்லியனை கிட்டத்தட்ட ஒரு 4000 லட்சம் கோடி, 4000 லட்சம் கோடி அந்த காலத்திலே வச்சுருந்துருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய மன்னர் தான் மாசா மூசா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி நம்ம ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். இது நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ, ஸோ அதனால் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.